சிரிச்ச முகத்தோட என்னை வந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்றது, நீ நல்லா இருக்கணும்னு என் தலையை தொட்டு வயசானவங்க வந்து நீ நல்லா இருக்கணும், நீ ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், நீ நல்லா பண்ணணும், நீ நல்லா வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னே தெரியாது, நிறைய பெரியவங்க வந்து சொல்லும் போது இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நான் சொல்ல முடியும். இது வந்து என்னை ஊக்கப்படுத்துது, அடுத்தடுத்த படங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் அதுக்கு புரட்சி தளபதியா இருக்கீங்க. நம்ம இந்த நடிகர் சங்கத்துல கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்ன புரட்சி பண்ணியிருக்கீங்க? புரட்சிகள் ரொம்ப குறைவா இருக்கு சார். இல்ல 9 வருடத்துக்கு காரணம் நாங்க இல்லைங்க. ஒருத்தர் வந்து 4 மாசத்துல முடிக்க வேண்டிய கட்டடத்தை வந்து தேவையில்லாம ஒரு எலெக்ஷனை நடத்தி, அந்த எலெக்ஷன் நடத்தினதுக்கு அப்புறம் கவுண்டிங்ன்ற பேர்ல ஒருத்தர் கேஸ் போட்டு அது ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் வந்து கரோனா வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது 9 வருஷம் கடந்து போயிடுச்சு. இது 3 வருஷத்துல முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இன்னொரு 4 மாசத்துல வந்து இந்த கட்டடம் வரும், பெருசா வரும். தமிழ்நாடு என்ன விட்டுற மாட்டாங்க இயக்குநர்கள். ஏன்னா நான் மதுரைக்காரன் தான் அப்படின்னு இயக்குநர்கள் மட்டும் இல்ல, இங்கிட்ட இருக்கிற வசிக்கிற எல்லா பொதுமக்களும் நினைக்கிறது வந்து என்னோட சொந்த ஊர் மதுரைன்ட்டு. நான் அந்த வகையில வந்து அது ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பண்ணுவேன். நானும் மதுரைக்காரன் தான்டா. அது தவிர்க்கலாம். இது வந்து தூண்டி விட்டு இது வந்து தேவையில்லாத ஒரு எஸ்கலேஷனு தவிர்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் வந்து இழக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேப்பர்ல படிக்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களால ஓரளவுக்கு உணர முடியும். ஆனா அங்கிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லையை காக்குறது. வார் வந்து தேவையே இல்லைங்க. இப்போ வார் இஸ் நாட் நெசசரி அட் ஆல். ஏன்னா பவுண்டரிஸ் போட்டாச்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு. ஸோ அந்த வகையில் வந்து அதை மையப்படுத்தி எல்லாரும் வந்து அது புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட செயல்பட்டாங்கன்னா வாரே தேவையில்லை. ஆக்சுவலா மதுரை மக்கள் வந்து மாறவே மாட்டாங்கப்பா. ஒரு விஷயத்துல மாறவே மாட்டாங்க. அது என்ன விஷயம்னா பாசம். அது பாசம், ரெண்டாவது உணவு. இந்த 2 விஷயம் வந்து மாறவே மாறாது. எத்தனை 100 வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் அதே பாசம் இருக்கும், அதே சிரிப்பு இருக்கும்.